பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும். ஆனால் நமக்கு வெயிட் லாஸும் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி பிரியாணி ஃப்ளேவரில் வெயிட் லாஸுக்கு தகுந்த மாதிரி சம்பா கோதுமையை வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி பார்ப்போம் வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லேயும் செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா வெஜிடபிளில் பண்ணியிருக்கிறேன். 2 விதமாகவும் செய்யலாம். இதில் உங்களுடைய விருப்பம் தான். வெயிட் லாஸுக்கு செய்கிறீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் பார்த்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சிக்கனை அதிகமாக போட்டுக்கோங்க, காய்கறி அதிகமாக போட்டுக்கோங்க. இவ்வளோ மட்டும்தான் நல்லா வெயிட் லாஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இதை செய்யறதுக்காக நாகாவில் புரோக்கன் சம்பா வீட் எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான காய்கறிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை, போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் சோயா சங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் சம்பாவில் கொடுக்க போகிறோம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் சம்பா கோதுமை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 1 டம்ளர் ஃபுல்லாகவும் ஒரு அரை டம்ளரும் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதோட அளவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு வானல் சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு நெய் விட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். என்கிட்ட நெய் இல்லை, அதனால் நான் அப்படியே செஞ்சுட்டேன். சரிங்களா? நல்லா பரட்டி விடுங்க. அந்த சூட்டில் அந்த கோதுமை நல்லா ஃப்ரை ஆகி வெளியில் வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போக்கும். அப்புறமா ஒரு குக்கரில் நல்லா எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் மஸ்ட்டு ஏலக்காய் இருக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக நமக்கு வரும். ஏலக்காவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியனை இதேமாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா ஆயிலில் நல்லா வதங்கி வரட்டும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஆயில் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் விட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கை புதினா போட்டுக்கோங்க. புதினா போட்ட பிறகு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். அதே அளவு நீங்களும் போட்டுக்கோங்க. இதில் மசாலா தாங்க ஹைலைட்டு. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூளும், காஷ்மீரி மிளகாய் தூளும், அப்புறமா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போட்டிருந்தேன். நீங்கள் வேணும்னா பிரியாணி மசாலா போடலாம், பாய் வீட்டு பிரியாணி மசாலா போடலாம், குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்னு மிக்ஸ் பண்ண பிறகு வெஜிடபிளை ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜில் செய்கிறீங்கன்னா சிக்கன் போட்டுக்கோங்க. நம்ம வெஜிடபிளில் செய்ய போகிறோம். ஓகேவா? சோயா சங்க்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கட்டாயமாக இதை பாருங்கள். நல்லா குலைவாக வேணும்னா 1 டம்ளர் சம்பா கோதுமைக்கு 2 டம்ளர் தண்ணி. இல்லை எனக்கு உதிரியாக வேணும்னா 1.5 டம்ளர் நம்ம பிரியாணி அரிசிக்கு வைக்கிற மாதிரி. நான் இன்றைக்கி குழந்தைங்களும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு குலைவாக செய்யலான்ட்டு கரெக்டாக 1.5 கிளாஸ் அந்த இதுக்கு சம்பா கோதுமைக்கு 3 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? 3 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த சம்பா கோதுமையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். விசில் மெத்தடு பார்த்திங்கன்னா குக்கரில் செய்யும் பொழுது கரெக்டாக 2 விசில் நல்லா வேகமாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி நெய்யை விட்டு இறக்கணும்னா சூப்பராக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சம்பா கோதுமை பிரியாணி உங்களுக்கு கிடச்சிடும். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க.